என்ன ரெடி? வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம், யார் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஏதோ நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன். பண்ணு. ஆமா, உனக்கு தெரியாத வேலைன்னு ஒண்ணு இல்ல போல இருக்கே. சமையல் நல்லா பண்ற, ஸ்வீட்டும் நல்லா பண்ற, வீட் யாரு? தெரியலையே. யாரு? யாருங்கிறல்ல? ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா ஆச்சு சித்தார்த்துக்கு? ஒண்ணு இல்ல, சித்தார்த்துக்கு தலைக்கு என்ன வச்சு அழகா தலை சீவி விட்டுருக்கா. என்ன? தலை சீவிட்டு இருக்காளா? தொடாத.
சும்மா சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி எவ்வளவு அழகா லட்சணமா இருக்க தெரியுமா? எங்க அப்படியே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கலாமா? ஜெகதீஷ், எல்லாரும் ஓவரா சிரிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பேசாதீங்க. எனக்கு தலை வலிச்சது. தலைக்கு என்ன வைக்க சொன்னேன், அதுக்கு போய் நீங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரிக்கலப்பா, உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஆ? இப்பெல்லாம் நீ ரொம்ப மாடர்னா ஸ்டைலிஷா எப்பவுமே ஒரு வெஸ்டர்ன் லுக்லயே இருக்க. இப்ப என்னடான்னா அப்படியே ஒரு கிராமத்து பையன் மாதிரி ரொம்ப அழகா இருக்க. பரவாயில்ல. எப்படியோ அவங்கள ஐடியா பண்ணி ஒன்னா இருக்க வச்சதுல அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகமாயிடுச்சு. ஐயோ, பேசாதீங்கன்றல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. கடைசியா கோவம் எல்லாம் என் மேலதான் திரும்பும். ஐயோ, தேவையில்லாம சிரிச்சு இவரை கோவப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த வேலையும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. அம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்க நீ. நாங்க இது வரைக்கும் அண்ணனை பார்த்து பயந்து தான் இருந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் அண்ணனை ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஷோ, என்ன நீங்க? இது சும்மா ஓட்டுறது இல்ல, பேய் ஓட்டுறது. சித்தார்த்த சிரிக்காத ஒரு பேய் பிடிச்சிருக்கு. இப்படி எல்லாம் பண்ணுனாதான் அந்த பேய் கொஞ்சமாவது சிரிக்கும். அதுக்காக தான். சித்தார்த், என்ன கோலம் பாயுது? அது ஒண்ணு இல்ல மாமா, பொம்மி என் தலைக்கு என்ன வச்சு விட்டுருக்கா, அவ்வளவுதான். நான் பார்த்த வரைக்கும் நீ எப்பவுமே தனித்தன்மையோட இருக்கிற ஆளாச்சப்பா. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தா உன்னை பார்த்ததும் எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. பெருசா ஓப்பனா சிரிக்க கூட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உன்னையே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிற ஒரு கேலி பொருளா ஆயிட்டியப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உங்களுக்கெல்லாம் தெரியாது சித்தார்த்தி என் மனசுல எந்த இடத்துல இருக்கான்னு. நான் இவனை அப்படி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவனை பார்த்து மத்தவங்க எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல சித்தார்த். இது பாரு சித்தார்த், ஏதோ சவால் அது இதுன்னு உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நீ இழந்துராத. ஏதோப்பா என் மனசுல தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் போக போக பொம்மி இப்படியே பண்ணி உன்னை கோமாளி மாதிரி ஆக்கிட போறாப்பா. ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. சித்தார்த், சித்தார்த், ஒரு நிமிஷம் இருப்பா. இவ்வளவையும் நீ யாருக்காக பொறுத்துக்கிற? பொம்மிக்காகவா, தாத்தா பாட்டிக்காகவா, இல்ல மத்தவங்களுக்காகவா? சொல்லு சித்தார்த். சித்தார்த், பதில் சொல்லிட்டு போப்பா. மாமா, என்ன மாமா அது? நாங்களாம் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அப்படியே இதை சீரியஸ் ஆக்கி விடுறீங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க இப்படி பேசினது என் மனசுக்கு கஷ்டமா போச்சு. இது முழுக்க முழுக்க சித்தார்த் மேல இருக்கிற அக்கறையால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே சித்தார்த்துக்கு பொம்மியோட கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லைன்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணி பொம்மியை நோக்கி சித்தார்த்த தசை திருப்புறீங்களே, அது தப்புன்னு எனக்கு தோணுது. சித்தார்த்த தப்பா வழி நடத்துறீங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் முழுக்க முழுக்க சித்தார்த் மேல இருக்கிற அக்கறையில தான் இதை பேசினேன். மாப்பிள்ளைக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியல. தமன்னா, நாம எதிர்பார்த்த நேரம் வந்தாச்சு. உடனே கிளம்பி சித்தார்த் வீட்டுக்கு வா.
உன்னையே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேலி பொருள் ஆயிட்டியப்பா. இத பாரு சித்தார்த், ஏதோ சவாலு அது இதுன்னு உன்னோட இண்டிவிஜுவாலிட்டிய நீ இழந்துராத. அப்புறம் போக போக பொம்மி இப்படியே பண்ணி உன்னை கோமாளி ஆக்கிட போறாப்பா. ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. ரகுவரன் மாமா சொன்னது அத்தனையுமே கரெக்ட் தான். நான் எப்ப பார்த்தாலும் என் முன்னேற்றத்தை பத்தி யோசிக்காம என் குடும்பத்து ஆளுங்க கிட்ட போட்ட சவாலை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நான் அவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிற கேலி பொருளா மாறிட்டேன். என்னை பார்த்து அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, நோ, அதுக்கெல்லாம் அலோ பண்ணவே கூடாது. வேம்பு சார், இப்போ உனக்கு திருப்தியா? என்ன அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்தல, இதான நீ எதிர்பார்த்தது? என்ன வேம்பு சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன பார்த்தல எல்லாரும் எப்படி சிரிச்சாங்கன்னு. அத்தனைக்கும் காரணம் நீதான். தேவையில்லாம சும்மா சும்மா என்ன திட்டாதீங்க சார். நீங்க தலைவலின்னு சொன்னதுனாலதான் அது சரியாகணுங்கிறதுக்காக தலைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். மத்தவங்க கேலி செஞ்சு சிரிக்கணும்னு எப்பவாச்சும் நான் நினைச்சிருக்கேனா? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க வேம்பு சார். இப்ப புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண சொல்ற? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் எந்த தப்பும் செய்யலன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி நான் தப்பு செஞ்சேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பொம்மி என்னைக்குமே தயங்க மாட்டா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, நடந்ததெல்லாம் நீயும் மறந்துரு. எனக்கு நீ மசாஜ் பண்ணதுல தலைவலி சுத்தமா போயிடுச்சு. பாத்தீங்களா, அந்த பிள்ளையாரப்பன் தான் உங்களை சரி பண்ணி விட்டுருக்காரு. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஐயோ, ஏன் என்னாச்சு? இல்ல, இந்த நேரத்துல நீங்க குளிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜலதோஷம் புடிச்சு அப்புறம் ஜுரம் வந்து படுத்துருவீங்க. இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற? நான் இங்க பக்கத்துல இருக்கிற பார்லர்ல பாத்திருக்கேன். அவங்க பண்ற மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி விடுறேன் வேம்பு சார். பாய்லரா? பாய்லர் டீ கடையில தானே இருக்கும். அது அதான் மேக்கப் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த இடம் சார். சுத்தம். ஓ, பார்லரா? பியூட்டி பார்லரா? அதேதான் அதேதான், அங்கதான் அங்கதான். ஐயோ பொம்மி, உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே தெரியாத வார்த்தையை யூஸ் பண்ணாத. ஏன் தெரியாத வார்த்தையில பேசி இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? சரிங்க வேம்பு சார், இனிமே நான் தெரியாத வார்த்தைய உபயோகப்படுத்தவே மாட்டேன். நீங்க உட்காருங்க. ஏத்துக்க போறது இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு வேம்பு சார் இந்த வீட்டுல தங்கி மேல் படிப்பு படிக்கணும்? நான் ஊருக்கு கிளம்பிடுவேன்.
இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமே ரகுவரன் அண்ணனால கெட்டு போச்சு. சித்தார்த்தும் பூமியும் ஒண்ணு சேர்றது ஏன் தான் ரகுவரன் அண்ணனுக்கு பிடிக்கலன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மாமாவோட மென்டாலிட்டி நல்லாவே தெரியும். அவரு சித்தார்த்தன மேல தனி பாசம் வச்சிருக்காரு. அது ஆரம்பத்துல இருந்தே அவரு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சித்தார்த்தனோட படிப்புக்கும் அழகுக்கும் தகுந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு வந்திருக்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரோ என்னமோ. ஆனா அண்ணனோட மூடு ஸ்விங்குக்கும் ரூட்னஸ்க்கும் பொம்மி அண்ணியா தவிர வேற யாரும் ஒத்து போக மாட்டாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரியாம இருக்கும்? கரெக்டா சொன்ன. எனக்கு தெரிஞ்ச தமன்னா அண்ணனுக்கு சுத்தமா ஒத்து வர மாட்டா. இத ரகுவரன் மாமா கிட்ட பேசி நாம எப்படியாவது புரிய வச்சுதான் ஆகணும். ஒருவேளை அவ சித்தார்த்தனனுக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் மாமா இப்படி எல்லாம் பேசுறாரோ என்னவோ. ஹேய், அங்க பாருடா. என்ன தமன்னா நம்ம வீட்டு பக்கம் காத்தடிச்சிருக்கு? உனக்கு தான் சித்தார்த் மாமா போன தடவையே ஃபியூஸை புடுங்கி விட்டாருல. டேய் பேசாமறா. அவ என்ன விஷயமா வந்திருக்கான்னு கேட்காமலே அவளை நக்கல் அடிச்சிட்டு இருக்க. சித்தார்த்த பாக்கணும், பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். மேல சித்தார்த்தும் பொம்மியும் தனியா இருப்பாங்க. சித்தார்த்தனா இங்கே கூப்பிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண தமன்னா. எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு பேசிக்கோ. இல்ல, வேலை விஷயமா கொஞ்சம் அவசரமா பேசணும். நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது சம்பந்தமா பேச வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சித்தார்த்துக்கு நான் வரப்போறேன்னு தெரியும். ஏய், இங்க பாரு தமனா. இங்க பாரு தமனா. சித்தார்த்தும் பொம்மியும் புருஷன் பொண்டாட்டி. அவங்க ரூமுக்குள்ள மூணாவது மனுஷி போறது நல்லா இருக்காது. புரியுதா? அததான் பிரீத்தி உனக்கு தன்மையா சொல்லி பார்த்தா. அதை கேட்காம போவேன் போவேன்னு அடம்பிடிச்சா என்ன அர்த்தம்? ஜெகதீஷ், வழிவிடு. தமன்னா மேல போகட்டும். என்ன மாமா நீங்க பின்ன புது ஆளை வழிமறிச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தமன்னாவும் சித்தார்த்தும் எத்தனை நாளா ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் சகஜம் தானே? சித்தார்த்தும் பொம்மியும் எல்லார் முன்னாடியும் போட்ட சவாலுக்காக தான் கணவன் மனைவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கணவன் மனைவியா இருக்காங்களா? சொல்லு. தமன்னா வேலை விஷயமா தானே அவனை பார்க்க போறா. தமன்னா, நீ போய் பார்த்துட்டு வாமா. போமா. மாமா, என்ன நீங்க என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் சித்தார்த்தும் பொம்மியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா அண்ணா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெகதீஷ், நம்ம மனசுக்கு உண்மை தெரிஞ்சும் அதை ஏத்துக்க தடுமாறுறோன்னு தான் எனக்கு தோணுது. சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் உறவு இருக்குன்னு அவங்கள தவிர நாம எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? சித்தார்த் என்னைக்காவது எனக்கு நடந்தது கல்யாணம்னு ஏத்துக்கிட்டானா? இல்ல பொம்மியதான் மனசார மனைவியாவது ஏத்துக்கிட்டானா? எதுவுமே இல்லாம கோர்ட் வரைக்கும் போய் விவாகரத்துன்னு இப்ப தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமும் அவங்களை இழுத்து புடிச்சு சவால்ல நாம சிக்க வச்சிருக்கோம். சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் பொம்மிய ஒரேடியா வெட்டி விடுறதுக்கு தான் இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் தான் அவன் எப்படியாவது அவளை ஏத்துப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவன் இதை விளையாட்டா நினைச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இந்த உறவுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்க யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நாமளும் இதே அதிர்ச்சியை கொடுக்க போறோமா? மாமா இப்ப சொன்னாரே, சித்தார்த் அண்ணன் நாடகம் ஆடி ஏமாத்துறதா. ஆனா அதே நாடகத்தை தானே நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன்.